பரவாயில்ல, இந்த காய்கறி மற்ற ரேட்டுக்கு பரவாயில்ல. ஆனால் அது மீன் ரேட்லாம்ப்பா சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. மீன் ரேட்டு ஒவ்வொன்றையும் பாருங்கள். இந்த மீன் ஒரு மீன், அதாவது ஒரு மீன் அழகாக வெட்டியே வச்சுருப்பாங்க, அழகாக க்ளீன் பண்ணி. இந்த ஒரு மீன் 2.25 தினார் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1000, 1300, 1400 ரேஞ்சில் வரும் இந்த ஒரு மீன். இந்த ஒரு சேரி, அதாவது இந்த ஒரு விலை மீன் 1 கிலோ இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோ கம்மியாக தான் இருக்கும். 3.25 தினார், அதாவது 3.5 தினார். 3.5 தினார்னா எங்கே 1000, 1500, 1800 ரூபாய்க்கிட்ட இருக்குது இந்த ஒரு மீன். எல்லாமே ஒவ்வொரு மீன் கணக்கு தான். ஓராளாக ரேட்டு கூட, ஓராளாக கிலோ கணக்காக எனக்கு தெரியல. அதாவது அதுவுமே 2.5 தினார். நம்ம ஊரில் ஓரா சாப்பிடுவோமான்னு தெரியல அதிகமாக. ஆனால் இங்கே ஓரா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் இங்கே இறால் சீசன் கிடையாது. ஏன்னா இறால்லாம் தடை பண்ணி வச்சு, இறால் வெளியூரில் இறால் தான் இறக்கணும். ஆனால் இறால் 1 கிலோ 2.25 தினார். வெளியூர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து, பக்கத்து நாட்டிலேருந்து இறக்கிப்பாங்க, சவுதி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து. அப்புறம் இந்த மஞ்சக்கிளியை பாருங்க, இதுக்கு வந்த வாழ்வு. இந்த சாலை பேச்சாலை, இந்த பேச்சாலை ஒரு பாக்ஸ் வந்து 1.5 தினார். இதெல்லாம் ஹைலைட்டாக ஒருத்தர் இருக்கான், இந்த சூரை. இந்த ஒரு சூரை 1 தினார் 100 பீஸு, அதாவது 600 ரூபா கிட்டத்தட்ட இந்த 1 தினார். அதே மாதிரி இந்த ஒரு கட்டா, இந்த ஒரு கட்டா இதுவுமே ஒரு 1/2 கிலோ கூட இருக்காது. அதுவுமே கிட்டத்தட்ட 3/4 தினார். எல்லாமே ரேட்டு கூடுதல் உள்ள மீன் தான். சிப்பி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். மீனை வெட்டுறது, அந்த அங்கே க்ளீன் பண்ணுற வேலை நடக்குது. பீஸ் போட்டு அப்படியே அழகாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ரேட்டுக்கு தான் கூட. இந்த சுண்டு புடிலாம் ரேட்டு தேவை, இதுவும் ரேட்டு கூட இருக்குது. மீனை தவிர மற்ற ஐட்டங்க வாங்கலாம் போல். ஏன்னா வாரம் நடக்கிறனால போகிறதுக்கு தான் வந்து முடிஞ்சிருக்கு. போட்டுகள் அதிகமாக கல் போகலை. போனால் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கெல்லாம் குறையும். அதோடய கூட்டங்கள் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி ஆஃபர் தான். நாங்களும் கொஞ்சம் வாங்கிட்டு பார்ப்போம். பாய்.